ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே விலாக். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன். ரைஸ் வந்து விறகடுப்பில் தான் இன்றைக்கி வச்சேன். வெளியே போக முடியல, செம்ம வெயிலாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தையே பொங்கிட்டே பொடியை வச்சுருக்கிறேன். அதனால் வீடியோவில் லைட்டாக காமிக்கிறேன். ரைஸ் வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து காய்கறி தான். நமக்கு காய்கறினாலே உள்ளே எதுவுமே இறங்காது. ஆனாலும் வெள்ளி செவ்வாய் வந்து கஷ்டப்பட்டு காய்கறி சாப்பிட வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி ஏதாவது கூட்டு வச்சுட்டு நம்ம மரத்திலே கிடக்கக்கூடிய முருங்கைக்காயை பறித்து இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு தான் வைக்கணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலான் இருக்கிறேன். ரைஸை கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டேன். காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன். பீன்ஸ், கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் கறி வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து வெட்டிகிட்ருக்கிறேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. என்ன குழம்பு வைக்க, வெறும் குழம்பு வைக்கவா, முருங்கைக்காய் குழம்பு வைக்கவா, வேறு என்ன வைக்க அப்படின்னு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக சரி முருங்கைக்காயே வச்சுருவோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, முருங்கைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உடம்புக்குள்ளே முருங்கைக்காயெல்லாம் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காயை வெட்டி ஒரு குழம்பு வச்சாச்சு. எப்போவுமே அடிக்கடி நம்ம வீட்டில் கிடக்கதையே பறித்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிட வருவாங்க. அதுக்கு முன்னாடி வைக்கணும். இப்போவே 12 o'clock ஆயாச்சு. அது 1 hourல நான் எல்லாமே வச்சுருவேன். ஸ்பீடாக வச்சிட்ருந்தேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னோடய பையன் வந்து நான் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போடும்போது சொல்லுவான், என்னம்மா யாக குண்டத்தில் ஏதோ யாகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளாக போடுறீங்க, மந்திரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுதான் மைண்டில் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் முருங்கைக்காய் குழம்பெல்லாம் தாளித்து முருங்கைக்காய் கறி வச்சாச்சு. பீன்ஸ், கேரட் கூட்டு வந்து சைடில் வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பப்படத்துக்கு பதிலாக அந்த பொரிக்கக்கூடிய வத்தல் அதுதான் வாங்கியிருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டீஸ் வந்து ஆட்டையை போட்டு வாங்கினது. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி பப்படப்பூ, பொரி உருண்டை, எள்ளுருண்டை, பழைய தேங்காய் மிட்டாய் இது எல்லாமே கொண்டு வருவாங்க. நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இடத்துல அவங்க 100 ரூபாய்க்கு இழுத்து விட்டுறாங்க. இவங்கள கூட்டிகிட்டு போனால் கையில் இருக்க காசு எல்லாமே காலியாயிரும். நான்லாம் பார்த்திங்கன்னா 5 பைசா செலவு பண்ண மாட்டேன். ஆனால் இவங்கள கூட்டிகிட்டு போனால் கையில் இருக்கிறது எல்லாமே காலியாயிரும். குட்டீஸ் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை கல்யாணத்துக்கு தைக்கிறதுக்காக கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். டைம் இல்லை, இது நாளைக்கு வெட்டலான்னு அந்தளவு ஒதுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயிலெல்லாம் போய் அந்த மாலை பொழுது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் பேக்ரவுண்டில் வந்து க்ரீனிஷாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஈவினிங் ஆனவுடனே நம்ம சுவாமிக்கு பூ போடுறதுக்காக தட்டில் போய் வந்து பூ பறிக்க போயிட்டுருந்தேன். பூக்காரர் இன்றைக்கி வரவே இல்லை. என்னன்னு தெரில, 2 நாள் வாங்கலைன்னா அப்புறம் வரமாட்டார். அப்படி நம்மளை பழி வாங்கிடுவார். ஆனால் பரவாயில்ல, நான் நேற்று பறித்த பூவையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் நம்ம செடியில் இன்றைக்கி பறிக்கக்கூடிய பூவும் போதும். பூவும் பறிச்சுட்டு அப்படி நம்ம முருங்கைக்காயெல்லாம் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்குது. கரெக்டாக பறித்து நம்ம கடையில் கூட விற்கலாம், அந்தளவுக்கு நிறைய காய் கிடக்குது. அப்படி நம்ம செடியிலேருந்து இன்றைக்கி 1 கப்பு பிச்சி பூ கிடச்சிது. கப்பு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் பூ பறிக்கிறதுக்கு. அப்புறம் கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாக்காய் பார்த்தேன், அதையும் பறித்து வச்சுருந்தேன். நேற்று வந்து 1 கப்பு பூ கரெக்டாக பறித்து வச்சுருந்தேன். 2யுமே வந்து எடுத்து சாமிக்கு வந்து பூ போடுறதுக்கு தொடுத்துட்ருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த குளத்துலேருந்து தாமரைப்பூ பறிச்சிட்டு வந்தாங்க. தாமரைப்பூ வச்சா நல்லாயிருக்கும், அதை உதுத்தி போட்டு ஒரு மாலை மாதிரி தொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே 2 தாமரைப்பூ உதுத்தி போட்டு மாலை மாதிரி தொடுத்துட்டேன். சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் தாமரைப்பூ அழகாக விரித்து வச்சு விளக்குக்கும் வந்து அந்த படப்பில் அழகாக வச்சுருந்தாங்க பிச்சிப்பூ, அந்த தாமரைப்பூ. இது வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட திருவிளக்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட அவதாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சாமிக்கெல்லாம் தாமரைப்பூ, துளசி, பிச்சிப்பூ நம்ம தொடுத்தது எல்லாத்தையுமே போட்டு நம்ம முருகப்பெருமானுக்கும் திருவிளக்குக்கும் அலங்காரம் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ணி பூஜை வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் பூஜையெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். நேற்று வந்து டே இந்த மாதிரி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே விலாகு நல்லா இருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.